Hello students, welcome to our channel. இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 1.5ல 8th ரோமனில் 7th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஷின் வந்துட்டு இதுதான். நம்ம நார்மலாக எப்போ போல் LHS வேல்யூ எடுத்திருக்கோம். f.g.h. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ கண்டுபிடிப்போமா? அப்போ f.g(x). இப்போ நமக்கு f of g of x இருக்குங்களா? இப்போ g of x கொஷனில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2x. இப்போ இது பார்க்க f of x ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த f of xயில் xக்கு பதிலாக 2xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம f.g.h of x கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த f.gயில் xக்கு பதிலாக h of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அர்த்தம். h of x வேல்யூ நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? x+4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ h of x வேல்யூ நம்ம கொஷனில் x+4ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த x+4 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வர எக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணணும். அந்த 4 எக்ஸுக்கு பதிலாக x+4 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இது பார்த்தா நமக்கு a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டவுட்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த x+4 ஹோல் ஸ்கொயர் பதிலாக இந்த ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் RHS கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் RHSும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ g of h of x. அப்போது h of x வேல்யூ x+4. g of x வந்து 2x. அந்த 2xயில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ண உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு f.g.h of x கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னது? எனக்கு வந்துட்டு x² இருக்குது f of x வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஏன்னா x², அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? இந்த ஃபார்முலா படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் வந்து இது வந்து ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 நமக்கு வந்துட்டு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை நான் 1ஆக வச்சுக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது 1ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 2, இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 into x ப்ளஸ் 2 into 4 வந்து 8 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. காமன் அவுட் பண்ணுறோம், பட் வித் பவரோட, ஏன்னா இதுக்கு பவர் காமன் தானே. அப்போ நான் 2 ஸ்கொயர்டை காமன் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x+4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இங்கே இருக்கும். அப்போ இந்த 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4 x+4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை ஈக்குவேஷன் 2 நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆன்சர் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பட் எனக்கு மார்க் வந்துட்டு வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5க்கு ஒரு 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.